நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு போய் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த தற்கூரி அன்புமணி திருவண்ணாமலை மாவட்டத்தில் போய் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற 8 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட் இழக்கும் என்று அந்த பைத்தியக்காரர் பேசியிருக்கிறார். இது அனைத்து கட்சியினரும் கொஞ்சம் யோசிச்சுங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினரும் சேர்த்து திமுக டெபாசிட் இழக்குமா எங்கேயாவது? தமிழ்நாட்டில் எங்கேயாவது? 200 தொகுதிக்கும் மேற்பட்ட தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறப் போகிறது. 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறப் போகிறது. இதிலே இந்த அன்புமணி போய் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 8 தொகுதிகளிலும் திமுக டெபாசிட் இழக்கும் என்று பேசியிருக்கிறாரு. இந்த ஆளை கூட ஒரு பைத்தியக்காரன் எவனா இருப்பானா? எதனா பேசினா அவனுக்கு கோபம் மட்டும் வருதானா? அந்த ஆள் மட்டும் என்ன வேணாலும் பேசுவான். என்ன வேணாலும் இருந்தாலும் தினம் திமுக பத்தியே பேசினே இருப்பான். ஆனா நாங்க யாரு பதில் சொல்றடா சொன்ன அவனுக்கு நட்டுன்னு கோபம் வரும். ஏயா, திருவண்ணாமலை என்ன யாரு? திருவண்ணாமலை என்று சொன்னால் அருணையின் செல்வம், அருணை மாநகரத்தின் அருணையாளர் எங்கள் ஆருயிர் அண்ணன் ஏவா வேலுவின் மாவட்டம். அவர் வேலூர் மண்டல பொறுப்பாளராக இருக்கிறார். கிட்டத்தட்ட 60 தொகுதிக்கு அவர் இன்சார்ஜ். அவர் இன்சார்ஜா இருக்கிற கிட்டத்தட்ட 60 தொகுதியில திமுக 25,000 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும். அவ்வளவு பெரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலகர்த்தர் மாவீரன் எங்கள் ஆருயிர் அண்ணன் ஏவா வேலு. செல்லுகின்ற எல்லாம் வெற்றி வெற்றி என்று வரலாற்றில் இடம் பிடித்தார் அலெக்சாண்டர். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாழும் அலெக்சாண்டராக இருக்கக்கூடியவர் எங்கள் ஆருயிர் அண்ணன் ஏவா வேலு. அவரு மாவட்டத்தில் போய் 8 தொகுதியிலும் திமுக டெபாசிட் அளிக்கும் பேசியிருக்கிறிய. நீ டெபாசிட் வாங்குவியா அன்புமணி? நீ டெபாசிட் வாங்குவியா? அரசியலிலே டெபாசிட் இழந்திருக்கிறாய் அன்புமணி, அதை மறந்துவிட்டு பேசாதே. நீ தேர்தலில் நிற்கிறாய், டெபாசிட் இழக்கிறாயோ இல்லை நோட்டாக்கு கீழே வருகிறாயோ அது வேற விஷயம். இன்றைய சூழ்நிலையில் அட் பிரசன்ட் யூ ஹவ் லாஸ்ட் டெபாசிட் இன் யுவர் பொலிட்டிக்கல் லைஃப் அன்புமணி. யூ ஹவ் லாஸ்ட் டெபாசிட் நாட் இன் எலெக்ஷன், நாட் இன் எலெக்ஷன். இன் யுவர் பொலிட்டிக்கல் லைஃப் யூ ஹவ் லாஸ்ட் டெபாசிட். யூ ஹவ் லாஸ்ட் யுவர் டெபாசிட் இன் யுவர் பொலிட்டிக்கல் லைஃப். You are not having future in politics. First of all, you are not having future in your PMK. எதிலும் வல்லவர் எங்கள் அண்ணன் ஏவா வேலு. எங்க வேலூர் மாவட்ட இன்சார்ஜ் அவர்தாயா. என்னைக்கு வேலூர் மாவட்டத்துக்கு அவர் மண்டல தேர்தல் பொறுப்பாளர் வந்தாரோ அன்னைக்கே இந்த வேலூர் மாவட்டம் தூக்கி நின்றுச்சு. எங்க வேலூர் மாவட்ட திமுக செயலாளர், அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர், எங்கள் குடும்ப அண்ணன் AP நந்தகுமார் MLA அண்ணன் ஏவா வேலுவின் போர்வாளாக கேடயமாக இன்றைக்கு இங்க பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் பொறுப்பாளராக இருக்கிற வேலூர் மாவட்டமாக இருக்கட்டும், அவர் பொறுப்பாளராக இருக்கிற வேலூர் மண்டலம், அவர் மண்டல பொறுப்பாளர், அவர் மண்டல பொறுப்பாளராக இருக்கிற அத்தனை தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறப் போகிறது. ஆனால் நீ என்ன சொல்கிறாய்? அவர் பிறந்த மண், அண்ணன் ஏவா வேலு பிறந்த மண், அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் போய் நின்று கொண்டு திருவண்ணாமலை போலூர் என்ற அனைத்து தொழில் போய் நீ நின்று கொண்டு டெபாசிட் இழக்கும் என்று பேசுகிறாயே. உனக்கு அதாவது உன்னை என்ன சொல்றது தெரியல, லூசு. ஏன்னா அவங்க அப்பாவே சொல்லிட்டார், நான் எதுவுமே உன் அன்புமணி பத்தி நான் எதுவும் பேசணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா உங்க அப்பாவே சொல்லிட்டார். என்ன சொன்னார் உங்க அப்பான்னு கேட்டா, அவனுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு, அவனுக்கு தலைமைக்கான ஒரு பண்பு இல்லை, ஒரு தலைவர் ஆவறதுக்கான ஒரு யோகிதை கிடையாது. என்ன சொல்றது, வாய் திறந்தா பொய் தான் பேசுறது. நான் சொல்லிங்க, மரியாதைக்குரிய டாக்டர் ஐயா சொன்னார், மரியாதைக்குரிய டாக்டர் ஐயா சொன்னாரு அன்புமணிக்கு தலைவருக்கான தகுதி இல்லைன்னு. எந்த தகுதி இல்லாத நீ எங்கள் ஆருயிர் அண்ணன் ஏவா வேலு குறித்து எப்படியா நீ பேசுற? யார் அண்ணன் ஏவா வேலு? 10 வருடங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது இந்த இயக்கத்தை கட்டி காத்தவர் அண்ணன் ஏவா வேலு. தலைவர் தளபதியின் ராஜ விசுவாசி அண்ணன் ஏவா வேலு. தலைவர் தளபதியின் இதயம் அண்ணன் ஏவா வேலு. தலைவர் தளபதியின் மனசாட்சி அண்ணன் ஏவா வேலு. இந்த இயக்கத்திற்காக எவ்வளவோ இழந்திருக்கிறார் அண்ணன் ஏவா வேலு. அவர் ஒரு பெரிய தலகத்தரியா, அவர் ஒரு தியாகியா. அவர் நினைச்சிருந்த அவர் பையன் மாநில மருத்துவர் அணி துணை அமைப்பாளர், துணை செயலாளர், என்னுடைய ஆருயிர் அண்ணன் மருத்துவர் அண்ணன் ஏவா கம்பன். அவர் MP இருக்கலாமே, ஆரணி பார்லிமெண்ட்ல ஒரு MP இருக்கலாமே. எல்லாரும் அவர் MP சொன்னாங்க. எல்லாருக்கும் அரசியல் வாரிசு வரும்போதே அவர் புள்ளி வரக்கூடாதா? குப்பை வர விட்டுக்கிறாரு. என்னது குப்பை வர விட்டுக்கிறாங்க. மோடி என்னவோ ஸ்வச் பாரத் கிளீன் இந்தியா மோடி பண்ணல. ஆனா நான் ஏவா வேலு திருவண்ணாமலையில பண்ணிருக்கிறார். அந்த மஞ்சா பணியின் போட்டு நேத்து கூட துப்புரவு பணியாளருக்கெல்லாம் டீ வாங்கி கொடுத்தா கூட டீ சாப்பிடுறாரு.
நாங்க இன்னும் துப்புரவு பணியாளர்களுக்கு எதிரிங்க மாதிரி எதிர்க்கட்சி சித்தரிக்கிறோம். துப்புரவு பணியாளர் கூட சேர்ந்து திருவண்ணாமலையில பெருக்கினுகிறாரு. அவர் பிள்ளையை பெருக்க விட்டு ஆரணியில திமுகவின் தொண்டனாக இருக்கிற மாவட்ட செயலாளர் அண்ணன் தரணிவேந்தனை அங்கே அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக்கினார். அவர் பிள்ளையை ஆக்கல. ஏன் அவர் பிள்ளைக்கு ஷீட் கேட்டா தலைவர் கொடுக்க மாட்டாரா? சொல்லுங்க. அவர் எவ்வளவு பெரிய தலகத்தர். அவரு எத்தனை இடைத்தேர்தல் அவர் இன்சார்ஜா போய் எத்தனை தொகுதிகள் ஜெயிச்சிருக்குது. திருவண்ணாமலை மாவட்டத்தை விட்டுருவாரா? அது இந்த தேர்தல்ல நீ போய் பேசுற. இன்னைக்கு வள்ளல் பெருந்தகையாய், கொடை வள்ளலாய், சிபி சக்கரவர்த்தியாய், மனுநீதி சோழனாய் இந்த இயக்கத்தில் பணியாற்றக்கூடியவர் எங்கள் மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு அவர்கள். என்னை போன்ற ஆயிரக்கணக்கான பேச்சாளர்கள் குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டிருப்பவர் அண்ணன் ஏவா வேலு. அவர்கிட்ட போனா எந்த கட்சி வித்தியாசம் எல்லாம் பார்க்க மாட்டார். அண்ணா திமுக, பாமக, பிஜேபி, நாம் தமிழர் கட்சி அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டார். நான் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், என்ன வேணும் அவங்க வீட்டாண்ட போய்ப்பார். அன்புமணி உன் வீட்டுல வந்தா நீ யாருக்கும் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க மாட்டா. அவர் வீட்டாண்ட போய்ப்பார். 20 பேர் ஒன்னா உட்காந்து சாப்பிடும் டைனிங் டேபிள். யாரு போனாலும் முதல்ல சாப்பிடணும். அவர் என்ன சாப்பிடறாரோ அதான் போற விசேஷ கூட. அவர் என்ன சாப்பிடறாரோ அதுதான் அவர் போய் பார்க்க போற. அனைத்து கட்சியினர் இருக்கட்டும், திமுக பொதுமக்கள் எல்லாருக்கும் அவர் கூட உட்காந்து அவர் சாப்பிடுவார். அப்படிப்பட்ட திருவண்ணாமலை மாவட்டத்தில் அவர் கட்சியை வளர்த்து வச்சுட்டு எவ்வளவு பெரிய பூத் கமிட்டி மாநாடு மாதிரி நடத்தினாரு. எவ்வளவு பெரிய முப்பெரும் விழா நடத்தினாரு. வேலூரில் நடந்த மாநாட்டுக்கு முழு உழைப்பு யாரு என்று கேட்டால் எங்கள் மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு அவர்கள். சோ அவரை குறித்து பேச வேண்டும் என்று சொன்னால் பேசிக்கொண்டே இருக்கலாம். அவர் முன்னால் அவர் கால் செருப்புகளை நீ தூசியா? அன்புமணி கேட்கிறேன். மடம் திறந்த வெள்ளம் போல், குற்றால அருவி போல், வற்றாத ஜீவநதி போல், ஓயாத அலை போல் பேசக்கூடிய ஒரு தலை சிறந்த பேச்சாளர், ஒரு தலை சிறந்த நிர்வாகி, ஒரு தலை சிறந்த மக்கள் தொண்டர், ஒரு தலை சிறந்த தலைவர், தளபதியினுடைய ராஜ விசுவாசி. அதுதான் முக்கியம். இங்க துரோகம் என்றால் என்னவென்று தெரியாது. தலைவர் தளபதிக்காக தன் உயிரை கூட தியாகம் செய்ய தயாராக இருக்கிறவர் எங்கள் மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு அவர்கள். எப்படி கர்ணன் கடைசியிலே கவச்ச குண்டலத்தை கூட கைட்டி கொடுத்தானோ, தானத்தையும் தர்மத்தையும் ரத்தத்தால் தாரை வைத்து கொடுத்தானோ, கர்ணனை விட 100 மடங்கு உயர்ந்தவர் எங்கள் மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு. அப்படிப்பட்ட தலகத்தர் மாவட்ட செயலராக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் தான் இந்த இயக்கத்தினுடைய முன்னணி தலைவர், தலைவர் தளபதிக்கு அடுத்து இருக்கிற ஒரு முன்னணி தலைவர் அண்ணன் ஏவா வேலு அவர்களுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் போய் நின்று கொண்டு தற்குறி அன்புமணியே உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? எவ்வளவு தைரியம்? 8 தோல்வி. சரி நாங்க ஜெயிச்சிட்டோம், 8 தோல்வி நாங்க ஜெயிச்சிட்டோம். நீ தூக்கு போட்டு தொங்கிறியா? டெபாசிட் இழக்கும் பேசுறியே அன்புமணி, நீ அரசியலே டெபாசிட் இழந்துட்டியே. நான் சொல்ல, மிகுந்த மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவங்க ஃபாதர் சொல்றார். பெத்த அப்பனே உன் பேர் பக்கத்துல என் பேர் ராமதாசன் போடாதன்ட்டார். இதை விட ஒரு கேவலம் என்ன வேணும்? இதை விட ஒரு கேவலம் என்ன வேணும் சொல்லுங்க? இதை விட ஒரு கேவலம் என்னங்க வேணும்? அதனால நான் அன்புமணிக்கு சொல்ற, வாய் அடக்கத்தோட பேசணும். உன்னை பத்தி நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறது, நீங்க கலடா பண்றீங்கன்றதுலாம் எனக்கு ஒரு கணக்கே கிடையாது. நீ எவ்வளவு கலடா, ஏன்னா நீ அரசியல்வாதி கிடையாது, நீ ரவுடித்தனமா அரசியல் பண்ற. இப்ப நான் பேசுறேன்னா எனக்கு பதில் சொல்லணும். உன் கட்சிக்காரி யாருன்னா விட்டு பேச வைக்கணும். குமரம் பேசுறான், அவனுக்கு யாருன்னா பதில் சொல்லுங்க. என்ன சொல்றது? ஊட்டாண்ட ஆளுங்களை அனுப்புறது, பொம்பளைங்களை அனுப்புறது, என்ன சொல்றது? இதெல்லாம் அரசியல், இதெல்லாம் ரவுடித்தனம், இதெல்லாம் கேப் மாதிரி பொறுக்கித்தனம். இதெல்லாம் அவங்க தான் இப்படி பண்ணுவாங்க. அந்த அரசியல் தான் நீ பண்ற. அதனால நான் அதிகம் பேச விரும்பல. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 8 தொகுதியில 25,000 30,000 வாக்குகள் விசாரித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெறும். மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு இன்று பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், இதைவிட வலிமைமிக்க அமைச்சராக 2026 தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார். ஆர்வீர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்பார். அந்த அமைச்சரவையிலே நீ சொல்லுகிறாயே 8 தொகுதிகள் டெபாசிட் எடுக்கணும், தற்கூரி அன்புமணியே, இதே அண்ணன் ஏவா வேலு 8 தொகுதியில் மாபெரும் வெற்றியை தலைவர் தளபதி இடத்தில் ஒப்படைத்துவிட்டு ஒரு மிக வலிமை மிக்க அமைச்சராக அண்ணன் ஏவா வேலு வருவார். அப்ப நீ அன்புமணி அரசியல் அட்ரஸ்க்கே இருக்க மாட்டேன்னா நீ தேர்தலில் இந்த அரசியல் இந்த 2026 தேர்தலில் பலர் அரசியல காணாம போறாங்க. அதுல காணாம போற முதல் ஆள் யாருன்னு கேட்டா நீதான். அதுல காணாம போற முதல் ஆளு நீதான். திமுக தொட்டம் எவனும் வாழ்ந்ததா வரலாறுல.
திமுக அழிஞ்சு போவன் சொன்னவன் எவனும் வாழ்ந்ததா வரலாறுல யாரும் இந்த மண்ணில் உயிரோட இல்ல. எவன்லாம் திமுக அழிப்பேன் ஒழிப்பேன் என்று சொன்னாரோ அத்தனை பேருக்கும் கல்லறை கட்டிவிட்டு மணிமண்டபம் கட்டி அவர்களுக்கு மலர் வளையம் வைத்து இரங்கல் கடிதம் எழுதியவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். கடைசியாக அம்மையார் செல்வி ஜெயலலிதாவுக்கு கூட இரங்கல் கடிதம் எழுதிவிட்டுதான் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மெரினாவிலே ஓய்வெடுக்க சென்றார். அதுபோல் திமுக அழிக்கிறன்னு சொன்னவன் ஒழிக்கிறன்னு சொன்னவன் அத்தனை பேர் ஒழிஞ்சு போட்டான். இப்ப நீ என்ன பண்ண போற? அது என்ன உரிமை மீட்கிற பேரு? நீ என்ன உரிமை பறி போச்சு தமிழ்நாட்டில்? அதை நான் கேட்கல, உங்க அப்பா ஐயா டாக்டர் ராமதாஸ் கேட்கிறார். அது என்ன அவன் உரிமை மீட்க பேரணின்னு போய் நிக்கிறானே, என்ன உரிமை போயிடுச்சுங்க? என்ன உரிமை போயிடுச்சு? என்ன உரிமை நீ மீட்கிற? பைத்தியக்காரன் சுத்துற மாதிரி சுத்தின்னு இருக்க. சுத்து. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 8 தொகுதியில் டெபாசிட் நடக்கும் சொல்லியிருக்க அன்பமணி, இதை சவாலா ஏத்துக்கலாம். அங்க 8 தொகுதியில் நாங்க ஜெயிக்கிறோம். திருவண்ணாமலையில ஜெயிக்கிறோம். அப்படி ஜெயிச்சா நீ தூக்குல தொங்குறியா திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்ல? இந்த சவாலுக்கு ரெடியா? எனவே தற்கூரி அன்புமணியே பார்த்து பேசு. திருவண்ணாமலை என்று சொன்னால் எங்கள் அருணையன் செல்வம் மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு, மாண்புமிகு அண்ணன் அருணையன் செல்வம் ஏவா வேலு என்று சொன்னால் திருவண்ணாமலை மாவட்டம். அதை மனதில் வைத்துக் கொண்டு பேசு. நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவிலே சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.